கரூரில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு என் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். சிந்திச்சு பார்த்து செய்கிய மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சு தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கரூர்ல பிரச்சார கூட்டம் நடத்திய போது கூட்ட நெரிசல்ல சிக்கி குழந்தைகள் உட்பட 39 பேர் பலியாகி இருக்காங்க. இந்த பெரும் துயர சம்பவமானது தற்போது தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. தமிழகம் முழுவதும் தற்போது இது பத்தியே பேச்சாதான் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த சம்பவம் குறித்து அரசியல் வட்டாரங்கள்ல பல அரசியல் தலைவர்களும் மற்றும் நடிகர்களும் தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. அந்த வகையில நடிகர் சத்யராஜ் இந்த சம்பவம் குறித்து தன்னோட கருத்தை வெளியிட்டிருப்பது மக்கள் மத்தியில கவனம் பெற்றதா இருக்கு. அதாவது கோபமாக தன்னோட கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. குறிப்பா கடைசியா என்ன சொல்லியிருக்காருன்னா, தப்பா இருந்தா இந்த விஷயத்தை திருத்திக்கோ, இனிமேல் இந்த மாதிரி நடக்கவே கூடாது அப்படின்னு ரொம்பவே கோபமா கடைசியா அப்படின்னு சொல்லி முடிச்சு தாவேகா தலைவர் விஜய் எச்சரிப்பது போல இந்த வீடியோவானது அமைஞ்சிருக்கு. அதாவது இனிமேல் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கவே கூடாது அப்படின்னு சத்யராஜ் வீடியோ பதிவின் மூலமா தன்னோட கருத்தை கோபமா தெரிவிச்சிருக்காரு.